இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று புதன்கிழமை, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். நீ ஆசீர்வாதமாக இருக்க இந்த நாளில் தொடங்கக்கூடிய காரியங்கள், படிப்பு, வாழ்வு, பிள்ளைகளுடைய தேர்வு அத்தனையும் நாம் உயிர்த்த ஆண்டவர் உடனிருந்து ஆசீர்வதிக்க என்னோடு இணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன். பிரியமானவர்களே, இன்று எமௌஸ் சீடர்கள் எருசலேமில் இருந்து கலிலேயாவுக்கு எமௌஸ் என்ற இடத்திற்கு அவர்கள் திரும்பி வருகிறார்கள். 2 சீடர்கள், எமௌஸ் சீடர்கள் திரும்பி வருகிறார்கள். பிரியமான சகோதர சோலே, 1920 மெக்சிகோ நாட்டில் கிறிஸ்துவ மதத்திற்கு எதிரான ஆட்சியாளருடைய கையிலே நாடு சிக்கி தவித்தது. அப்போது கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பலதரப்பட்ட போராட்டங்கள், எத்தனையோ கிறிஸ்தவர்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள். இந்த நிலையிலே ஒரு குருவானவரோடு ஒரு அடர்ந்த காட்டிலே தஞ்சம் புகுந்தார்கள் மக்கள். எப்படியோ மக்கள் அந்த அடர்ந்த காட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை அறிந்து அப்போது இருந்த அந்த படை வீரர்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டார்கள். குருவானவர் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுத்து கொண்டிருந்தார். அப்போது குருவானவரும் அங்கிருந்து மக்களும் அந்த படை வீரரிடம் கேட்டுக்கொண்டார்களாம், நீங்கள் எங்களை சுட்டு தள்ளுங்கள், ஆனால் திருப்பலி முடிந்த பிறகு எங்களை நீங்கள் சுட வேண்டும், இதுதான் எங்களுடைய வேண்டுகோள் என்று கேட்டுக்கொண்டார்களாம். தங்களுடைய உயிரையும் தியாகம் பண்ணி, நீங்கள் எங்களை சுட்டாலும் பரவாயில்லை, எங்கள் உயிர் போனாலும் பரவாயில்லை, ஆனால் திருப்பலி ஆற்ற வேண்டும். பிரியமான சகோதர சொல்லே, இன்று அப்படிப்பட்ட நற்கருணைக்குரிய தாகமும் ஏக்கமும் எதிர்பார்ப்பும் யாரிடம் உண்டு? இன்றைக்கு நற்கருணை வாங்குவதே ஒரு சடங்காக, ஒரு சம்பிரதாயமாகத்தானே வைத்திருக்கின்றோம். அந்த உயிர்த்த கடவுள், உயிருள்ள கடவுள் அந்த நற்கருணை வடிவத்தில் என்னுடைய உள்ளத்தில் வந்து என்னை ஆசீர்வதிக்கிறார், என்னை தொடுகிறார், என்னை முழுமையாக்குகிறார், தகுதியற்ற என்னை தகுதியுள்ளவராக மாற்றுகிறார் என்று எத்தனை நபர்கள் நாம் எண்ணுகிறோம். பிரியமான சகோதர சொல்லே, இந்த அருமையான இனிமையான நாளில் நாம் நினைத்து பார்ப்போம். எமௌஸ் சீடர்கள் அந்த எருசலேமில் நடந்த துன்பத்தையும் துயரத்தையும் வேதனையும் கஷ்டத்தையும் நினைத்து பார்த்து, இனிமேல் இங்கு இருப்பது பயனற்றது, நான் நம்பியிருந்த போதகர் குருவானவர் இதோ இறந்து விட்டார், அதுவும் சிலுவையில் அறையப்பட்டார், இனிமேல் நமக்கு வாழ்வு இல்லை, நமக்கு விமோச்சனம் இல்லை, இனிமேல் பயன் இல்லை, இனிமேல் நம்ம எமௌஸுக்கே, நம்முடைய சொந்த ஊருக்கே சென்று விடலாம் என்று நடந்து செல்கின்ற வேளையில உயிர்த்த கடவுள் அவர்களோடு பயணிக்கின்றார். அந்த எமௌஸ் சீடர்களோடு ஆண்டவர் பயணித்தாலும் அவருடைய கண்கள் திறக்கப்படவில்லை. அந்த அப்பம் பிடுகின்ற போதுதான் அவருடைய கண்கள் திறக்கப்படுகின்றன. ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் நற்கருணை வாங்குகின்ற போது அந்த நற்கருணையில் அந்த உயிருள்ள கடவுள் என்னோடு இருக்கின்றார் என்று நாம் நம்ப வேண்டும், விசுவசிக்க வேண்டும், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, வாழ்க்கை முடிந்து விட்டது என்ற நிலையில் ஆண்டவர் உடன் பயணிக்கின்றார், அதை நாம் உணர வேண்டும். படைத்தவர் நம்மை பராமரிப்பார். துன்பமோ துயரமோ வேதனையோ பட்டினியோ ஆடையின்மையோ ஒருபோதும் ஆண்டவருடைய அன்பில் இருந்து நம்மை பிரிக்க முடியாது. அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நாம் பயணிக்க, ஆண்டவரை சந்தித்த பிறகு பயந்து நடுங்கிய அந்த எமௌஸ் சீடர்கள் இருவரும் எருசலேம் நோக்கி பயணித்தார்கள். இதை எப்படியாவது மற்ற சீடர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்ற துடிப்போடும் ஆர்வத்தோடும் விறுவிறுப்போடும் சுறுசுறுப்போடும் அவர்கள் எருசலேம் திரும்பி வந்தார்கள். இந்த நாளில் அப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றவர்கள் மற்றவர்களோடு நாமும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நாளுடைய நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இந்த எமௌஸ் சீடர்களைப் போல நாமும் நிறைய நேரங்களில் சோர்வும் தளர்வும் விரக்தியும் இருந்தாலும் நம் தேவன் உடனிருந்து ஆசீர்வதிக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இணைந்து ஜெபிப்போமா. பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே,
எம்மாவுஸ் சீடர்களுக்கு நீ காட்சி கொடுத்தேன். பயந்து நடுங்கிய சீடர்கள் மீண்டும் எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். என்ன நடந்தாலும் பரவாயில்லை, எங்களுடைய உயிரை தியாகம் பண்ணக்கூட நாங்கள் தயார் என்ற நிலையில் வந்தார்கள். அப்பா, அப்படிப்பட்ட தைரியத்தை வல்லமையும் தாங்கப்பா. அந்த எம்மாவுஸ் சீடர்கள் சோகத்தோடும் வேதனையோடும் ஏதோ பலதரப்பட்ட நிலைகளை அவர்களோடு நீர் உரையாடி கொண்டிருந்தேன். அப்படிப்பட்ட பயணத்தோடு எங்களை ஆஸ்வதிக்கும்படி, எங்களோடு பேசும்படியாக, எங்களுக்கு ஒரு சில நல்ல காரியங்களை, நல்லதோ கெட்டதோ அத்தனையும் வெளிப்படுத்தி இன்னும் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் என்று வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.